அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகே சிடெக் சேனல்ல எம்எஸ் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல புக் மார்க்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நடுவில் ஏதாவது ஹிண்ட்ஸ் சொல்லும்போது ஷார்ட்கட் கீ சொல்லும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க புக் மார்க்கை பத்தி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஓபன் பண்ணி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல புக் மார்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு இன்டர்வியூல நீங்க போயிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது அதோட டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ புக் மார்க்னா என்ன, ஹைப்பர் லிங்க்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ புக் மார்க்னா என்னன்னா, a bookmark is a word works is like you might place in a book. It mark place that you want to find again easily. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பேராகிராஃப் வந்து நீங்க சர்ச் பண்றீங்க இல்ல தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஐடென்டிஃபைக்கான ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்க ஈஸியா அந்த இடத்துக்கு நீங்க போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 10 பேஜ் இருக்கு, 9வது பேஜ்ல வந்து என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. இதே நீங்க புக் மார்க்கை யூஸ் பண்றீங்கன்னா அந்த பேஜ்ல எந்த பேராகிராஃப் இருக்குன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க அங்க போக முடியும். அதுதான் கொடுத்திருப்பாங்க பாருங்க. You can enter as many bookmark as you want to in your document in the Outlook message, and you can give each one a unique name so they easily to identify. So எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ண போறீங்க, யூனிக் நேம் கொடுக்க போறீங்க. அது ஈஸியா உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதோட யூசஸ் என்ன, what is the uses of bookmark in the sense? Using a worldwide web browser, a bookmark is a saved link to web page that has been added to list of saved link. அதாவது நம்ம நார்மலா லிங்க் சேவ் பண்ற மாதிரி இதுல நீங்க வந்து பாருங்க, when you are looking at particular website or home page and you want to be able to quickly get back to in later, you can create a bookmark. So நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு நேம் நீங்க அசைன் பண்ணிட்டாலே ஈஸியா நீங்க ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்றது இந்த பேராகிராஃபோட டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் இன்டர்வியூக்கு போகும்போது ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க ப்ராக்டிக்கலா புக் மார்க் பார்த்துடலாம். ஸோ புக் மார்க் செஷன் நான் இன்சர்ட்ல போயிட்டேன். இன்சர்ட்ல லிங்க்ஸ்ல இங்க பாத்தீங்க லிங்க்ஸ் டேப்ல லிங்க் புக்மார்க் கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும். இதுல புக்மார்க் அப்படின்றத பார்க்க போறோம். சோ புக்மார்க் ஒர்க் வித் ஹைப்பர் லிங்க் டு லெட் யூ ஜம்ப் தி ஸ்பெசிபிக் பிளேஸ் இன் தி டாக்குமெண்ட். சோ இது ஒரு சிம்பிள் டிஃபைன் ஒன் லைன் மாதிரி ஸ்பெசிபிக் பிளேஸ் இன் யுவர் டாக்குமெண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த புக்மார்க்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஆட் பண்ண போறேன். இங்க போயிட்டு புக்மார்க்ல ஒரு கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ஒரு சிலது நீங்க டெலீட் பண்றதா இருந்தா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம்பிள் இந்த டேபிள் வேண்டாம் அப்படின்னா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் புக் மார்க்கே நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். புக் மார்க்னு டைப் பண்ணிட்டு ஆட்னு கொடுக்குறேன். ஆனால் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வேர்டை நீங்க எந்த இடத்துல நீங்க போகணும், உங்களுக்கு எந்த பேராகிராஃப் ஐடென்டிஃபை ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன் வேர்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க போய் புக் மார்க் கொடுத்துட்டு, இப்போ நான் புக் மார்க்னு போட்டுக்கிறேன். புக் மார்க் அப்படின்னு போட்டுட்டு ஆட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆட்னு கொடுத்ததும் இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து புக் மார்க் உள்ள அகைன் நான் புக் மார்க் உள்ள போயிட்டு பார்க்குறேன், புக் மார்க் ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே நான் வேற ஏதாவது ஒரு பேராகிராஃப் எனக்கு வேணும், நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன் இதை போகிறதுக்கு. அகைன் ஒரு பேஜ் டவுன் கொடுத்துட்டு, ஏன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல், ப்ராஜெக்ட்ஸ், ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ ஹைலைட் செல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியணும். நான் இப்போ இந்த டபுள் கிளிக் கொடுத்து ஜஸ்ட் அந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு அகைன் புக் மார்க்கை யூஸ் பண்ணிக்கிறேன். புக் மார்க்கு கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹைலைட் LIGHT கொடுத்துட்டு நான் ஆட் கொடுத்துக்கிறேன். அகைன் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது எதெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கோட உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வேறு ஏதாவது ஜஸ்ட் ஓகே நெகட்டிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிவிட்டு புக் மார்க்கில் போயிட்டு அகைன் நீங்கள் பேஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ ஆடும் ஆகிடும். சரி சார், இதுக்கு புக் மார்க்குன்னு ஷார்ட்கட் கீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, இப்போ நீங்கள் Ctrl+G அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு கூட உங்களால் இங்கே Ctrl+Gன்றது நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த புக் மார்க். ஸோ இந்த புக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு போகும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் அந்த புக் மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்கட் கீ. நார்மல் ஷார்ட்கட் கீனா நம்ம ஆல்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆல்ட்டில் N யூஸ் பண்ணி K யூஸ் பண்றோம். ஸோ ஆல்ட் NK யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புக் மார்க் டேப் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் அகைன் உங்களுக்காக நான் பண்ணுறேன், ஆல்ட் NK அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புக் மார்க்ன்றது ஓப்பன் ஆகிடும்.
சரி, இப்போ நான் புக் மார்க்லாம் ஆட் பண்ணிட்டேன் சார். ஓகே, புக் மார்க்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக், இப்போ எனக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் ஒரு 50 பேஜஸ் வந்து நான் பண்ணிட்டேன். இந்த நெகட்டிவ் நம்பரை நான் டவுன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால வந்து நான் அதை டேரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே புக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹைலைட்ல நம்ம பண்ணோம்ல, இங்கே பாருங்க நெகட்டிவ்னு இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிட்டு கோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு கிளிக் பண்ணுங்க. ஈஸியாக அந்த இடத்துக்கு நெகட்டிவ்க்கு போயிடும். அப்போது நான் இப்போ நெகட்டிவ்னா என்ன அப்படின்றத கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஈஸியாக உங்களால் அந்த இடத்துக்கு உங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உங்களால் போக முடியும். ஏன்னா இப்போ நார்மலாக பிளைண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லா பேஜ்லையும் என்னென்ன இருக்குன்றதை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. அந்த டைமில் இந்த புக் மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணி வைக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துக்கு போகலாம். ஓகேங்களா, ஆல்ட் என்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் புக் மார்க் ஓப்பன் ஆச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு லிங்க்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு ஓப்பன் ஆகணும். எனக்கு லிங்க் பற்றி இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நான் கோட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் லிங்க்ன்றதில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் ஷார்ட்கட் கீஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு லிங்க் மாதிரி. சரி, வேறு என்ன சார் இதில் இருக்குது அப்படின்னா, இப்போ இதே நீங்கள் கண்ட்ரோல் ஜியும் கொடுக்கலாம். சார் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், புக் மார்க்கிங் ஆட் பண்ணிட்டேன், வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு ஜியை கிளிக் பண்ணுங்கள். கோட்டுன்ற ஆப்ஷன் வரும். இதில் வந்து பேஜ் நம்பர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பேசிக்ஸில் பேஜ் நம்பர், செஷன்னு, லைனு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நீங்கள் புக் மார்க்கை ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணீங்களோ அது இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் அகைன் வந்து ஆல்ட் என் இதெல்லாம் கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு புக் மார்க் செலக்ட் பண்ணிங்கனாலே இங்கே லிஸ்ட் வந்துடும். இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ டாக்குமெண்ட்ஸ் நான் பார்க்கணும், கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அந்த பேராகிராஃப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த வேர்டை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் புக் மார்க். ஸோ புக் மார்க்ன்றது என்னென்னா கோ டு ஆப்ஷன் தான். கோ டு ஆப்ஷன் இஸ் எஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும். பட் அந்த பேஜில் என்ன கரெக்டான ஒரு பேராகிராஃப் இருக்குது நமக்கு தெரியாது. இதுவே நீங்கள் புக் மார்க்கில் ஈச் அண்ட் எவ்ரி பேராகிராஃபோட ஒரு வேர்டோ ஒரு ஹிண்ட் வேர்டோ ஒரு சென்டென்ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் மார்க் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு 20வது பேஜில் இருக்குது, இல்லை 40வது பேஜில் இருக்குது, இப்போ நான் உடனே பார்க்கணுன்னா ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு புக் மார்க்கோட டெஃபினேஷன்ஸ், அந்த ப்ராக்டிக்கலும் நான் காமிச்சிட்டேன். ஸோ வீடியோ பார்க்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் இந்த புக் மார்க்ன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.